மகிழ்ந்த நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே உரையாட மூத்த ஊடகவியலாளர் எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். எதிர்பார்த்தபடியே விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் அக்கட்சியிலிருந்து தற்காலிகமாக ஒரு இடைநீக்கமாக நீக்கப்பட்டுள்ளார். 6 மாத இடைவெளியில் நீக்கப்பட்டிருக்கிறார். இந்த இடைநீக்கம் யாருடைய நிர்பந்தம் சார்? அதாவது முதல்ல இந்த இடைநீக்கம், இந்த சஸ்பென்ஷன், இதை பத்தியே முதல்ல யோசிக்க வேண்டியிருக்கு. அதை பத்தியே பேச வேண்டியிருக்கு. ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறவங்க தப்பு பண்ணா அவர்கள் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பது, அது சரி. ஏன்னா ஒரு நிறுவனத்துல வேலை செய்கின்ற ஒரு பணியாளர் தான் என்ன செய்யறோம் தெரியாம கூட ஒரு தப்பு பண்ணிடுவாங்க. அதுக்காக ஒரு குறைந்தபட்ச தண்டனை, தன்னை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது. இங்க அரசியல்ல ஆதவ அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவார்னு கனவு கண்டாங்க. ஆதவ அர்ஜுனா திமுகவுல பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்து தேர்தல் வியூகத்தை வகுத்தாருலாம் சொல்றாங்க. நாம பார்க்கல. இப்போ வருகின்ற செய்திகள், அதுக்கு பின்னாலதான் வேற வழி இல்லாம திமுக சீட் கொடுக்கல, திமுக எம்பியாவோ எம்எல்ஏவோ ஆகிறதுக்கு விடல. ஏன்னா பெரும் செல்வந்தர் ஆதவ அர்ஜுனான்னு சொல்றாங்க. லாட்டரி வியாபாரி மார்ட்டினுடைய மருமகன். சீட்டு கொடுத்தா எவ்வளவு வேணாலும், எத்தனை கோடி வேணாலும் செலவு பண்ணி அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு, சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கெல்லாம் செலவு பண்ணுவார்னு சொல்றாங்க. அவருக்கு திமுக சீட் கொடுக்கல, விசிகாவுக்கு சீட் வாங்கிடலான்னு வந்தான்னு சொல்றாங்க. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சரி, என்ன அப்படி என்ன கட்சி விட்டு நீக்கிற அளவுக்கு ஆதவ அர்ஜுனா என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாரு? அது ஆதவ அர்ஜுனா நான் மனித புனிதர்லாம் வாதாட வரல. ஆதவ அர்ஜுனா தவறு பண்ணிட்டாருன்னா அவரை நீங்க முழுசா கட்சி விட்டு நீக்கிருக்கலாம். இல்ல, விஜய் கூட ஒரு நிகழ்ச்சியில கலந்துட்டு அம்பேத்கருடைய நூலை தானே வெளியிட்டாரு. தமிழ்நாட்டில் மன்னராட்சி முறை ஒழிக்கப்படுங்கன்னாரு. ஆதவ அர்ஜுனாவுக்கு இன்னைக்கு தான் தமிழ்நாட்டில் மன்னராட்சி நடக்குன்னு தெரியுமா? திமுக ஆட்சிக்கு எத்தனை வருஷம் ஆகுது? ஸ்டாலின் முதலமைச்சராக எத்தனை வருஷம் ஆகுது? உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக எத்தனை மாசம் ஆகுது? ஏற்கனவே விளையாட்டுத்துறை அமைச்சராக எவ்வளவு நாள் ஆகுது? அப்ப எல்லாம் ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியாதா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆதவ அர்ஜுனாவை திருமாவளவன் தானாவே முடிவெடுத்து அல்லது அவங்க கட்சிக்காரர்கள் நிர்பந்தம் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக ஆதவ அர்ஜுனா கட்சி விட்டு நீக்கினாரா? அதுக்காக தான் ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி விட்டு வெளியேற்றினாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் திருவண்ணாமலையில் இருக்கிற அமைச்சர் ஏவா வேலுவை தொடர்பு கொண்டு ஆதவ அர்ஜுனா என்னை கடுமையா பேசிட்டாரு, நான் ரொம்ப உத்தம புத்திரன், சத்திய சீலன், நான்லாம் என்னுடைய திறமையை வச்சு முன்னேறி வந்தவன், திமுகவுக்காக கஷ்டப்பட்டு சிறைக்கு சென்று மக்களுக்காக போராட்டம் நடத்தி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துகிட்டு சுதந்திர போராட்டத்துல செக்கெழுத்து நான் துணை முதலமைச்சரானவன், என்ன ஆதவ அர்ஜுனா தவறா பேசிட்டாரு, அதனால ஆதவ அர்ஜுனாவை உடனே கட்சி விட்டு நீக்கணும் அப்படின்னு திருமாவளவன்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவர் திருமாவளவனை கூப்பிட்டு, நாங்க நீ ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணோம், ரவிக்குமார் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணோம், எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தன்னுடைய ஜாதியவே எப்படி எல்லாம் காட்டி கொடுத்து உனக்கு வேலை செஞ்சாரு, தன்னுடைய வன்னியர் சமூகத்தை எப்படி உனக்கு துரோகம் பண்றதுன்னு தூண்டி விட்டாரு, வன்னியர் சமூகத்துக்கே துரோகம் பண்ணி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் உன்னையும் ரவிக்குமாரையும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன அயோக்கியத்தனத்தை எல்லாம் அரங்கேற்றம் பண்ணாரு, 2 பேரும் இன்னைக்கு எம்பி ஆயிட்டு எங்களுக்கு எதிராக நிக்கிறீங்களான்னு திருமாவளவனை போட்டு வாங்குன்னு வாங்கின பின்னால, ஆஹா தேர்தலில் நாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தோம், இந்த கட்சி கூட்டணியிலாம் நாம எம்பி எலெக்ஷன்ல டெபாசிட்டே வாங்க முடியாது, இவங்க கூட கூட்டணி வச்சு இவங்க செலவு பண்ண கோடிக்கணக்கான பணத்துல தான் நாம எம்பி ஆயிருக்கோம், இன்னும் 5 வருஷம் நாம நீடிக்கணும், அதுக்கப்புறம் எம்பி ஆகணும்னா இவங்க தயவு வேணும், அதனால ஆதவ் அர்ஜுனா பத்தி கவலைப்பட வேண்டாம், 6 மாசம் தூக்கி எறிஞ்சிருவோம் சார். இப்ப சமீபத்துல திண்டிவனத்திற்கு அருகாமையில் வானூர் தொகுதின்னு நினைக்கிறேன்,
வானூர் தொகுதியில விசிகாவுடைய ஊராட்சி மன்ற தலைவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிய ஆபாசமா பேசுறான். அவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு விசிக தலைவர் திருமாவளவனுக்கு துப்பு இல்ல. ஆதவ அர்ஜுனா மேல நடவடிக்கை எடுக்கிறீங்க. நான் என்ன நினைக்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவுடைய கிளைக்கழகம் ஆயிடுச்சு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவுடைய ஒரு துணை அமைப்பாயிடுச்சு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திமுகவையும் அனாபாண்ட் போட்டு ஒட்டிட்டாங்க. இது அனாபாண்டின் ஒட்டு பிரிக்க முடியாதாங்கிறாங்க. அதானே இவங்களால துணிச்சலா ஒரு முடிவு எடுக்க முடியல. சார், பாமக தலைவர் கூட்டணியில் இருந்துட்டு எவ்வளவு நெருக்கடி கொடுத்திருக்காங்க கட்சிக்கெல்லாம். பகிரங்கமா கருணாநிதி கதற விடுவார் டாக்டர் ஐயா. சார், அந்த கட்சியினுடைய இன்னொரு துணை பொதுச் செயலாளர் அதை தான் விளக்குறாரு. நாங்க பாமக மாதிரி இங்கேயும் அங்கேயும் பேரம் பேசிட்டுலாம் நாங்க ஒரு கூட்டணி அமைக்க முடியாது. எங்க தலைவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா கடைசி வரையும் அதுல உறுதியா இருப்பாரு. கேள்வி கேட்டது இவங்கிட்ட, யாரு, ஆளூர் சானவாசு கிட்ட. அந்த கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொன்ன தெரிஞ்சா பதில் சொல்லுங்கடா வெண்ணங்களா. அதை விட்டு ஏடா பாமக பக்கம் வரீங்க? உங்க கோவணத்தை முதல்ல ஒழுங்கா கட்டுங்கடா. எங்க கோவணத்தை ஏண்டா வந்து அவுத்து பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க? எங்க கோவணத்துக்குள்ள என்ன நீங்க ஏடா அவ்வளவு கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிறீங்க? இல்ல சார், இவனுங்களுக்கு எல்லாம் நாகரிகமா பேசுவோம் சார். இல்ல சார், இவங்களுக்கு எல்லாம் நாகரிகமா பேசக்கூடாது. இவங்கெல்லாம் நாகரிகமான ஆளுங்களுக்கு மட்டும்தான் நாகரிகமா பதில் சொல்லணும். நாய்களை கல்லால தான் அடிக்கணும். நாய்களுக்கு உட்காந்து அறிவுரை சொல்லிட்டு இருக்க முடியாது. சார், அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நம்ம இவ்வளவு சார் அவன் சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி பேசினானா? சாக்கடையில இருந்து எழுந்து அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறான். நீங்க ஆதவர்ஜன ஏடா கட்சி விட்டு நிக்கிறீங்க? திருமாவளவனுக்கு ஏடா கொள்கை இருக்கு? வெங்காய கொள்கை இருக்கா? என்ன கொள்கை இருக்குது? போன தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி கூட பேரம் பேசலையா அவங்க? போன எம்பி தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு திமுக கூட பேரம் பேசி பணம் வாங்கி இவங்க ஜெயிக்கலையா? பேரம் பேசுறதை பத்தி யார்கிட்ட பேசுறான்? ஆளூர் சானவாஸ். பேரம் பேசுறதுல இவங்க இன்னைக்கு முன்னணியில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஊடகத்தில் இவங்களை பத்தி பெருசா பேச விட்டு பேரம் பேசிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இவங்க தான். நாங்க யார் கூட வேணாலும் கூட்டணி பேசுவோம். அதற்கான முழு உரிமை பாமக தலைவர் ஐயாவுக்கு இருக்கு. யாரு கூட கூட்டணி இருந்தாலும் அந்த கூட்டணி கட்சி ஆட்சி இருந்தா அவங்களை கதற விட்டுருக்கிறோம். ஆனா நீங்க கூட்டணி இருந்துட்டு கதறிக்கிட்டு இருக்கிறீங்க. திமுக பார்த்து கதறிட்டு தான் இருக்கிறீங்க. அதுக்கு பதில் சொல்லுங்கடா. இங்க என்ன பாமக ஆட்ட வரீங்க? ஆதவர்ஜுனா கட்சி விட்டு யார நாங்க நீங்க சொன்னோமா? பாமக நீங்க சொன்னாங்களா? நீங்க சொன்னது ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும். அவங்ககிட்ட போய் கேள்வி கேள்றா. அதை விட்டு எங்களையா நீ சொல்லிட்டு இருக்கிற? நீங்க 2016 தேர்தலில் யார் கூட பேரம் பேசுனீங்க? ஜெயலலிதா கூட பேரம் பேசினாங்களா இல்லையா? வைகோவும் திருமாவளவனும் ஜெயலலிதா கூட பேரம் பேசிதான் மக்கள் நல கூட்டணி ஒரு கட்சி ஒரு அமைப்பையும் உருவாக்குனாங்க அப்படின்னு பலர் அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பேரம் பேசுற அரசியல்ல கிங்கே திருமாவளவன் தான். இவனுங்க பேரம் பேசிட்டு யாரும் பேரம் பேசுறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேட்ட கேள்விக்குள்ள பதில் சொல்லணும். ஆதவ அர்ஜுனா கட்சி விட்டு நீங்க ஏன்டா நீங்க ஆதவ அர்ஜுனாட்ட பேரம் பேசி நீங்க வாங்கலையா? திரும்பவும் பேரம் பேசுறீங்க, படியில கட்சி விட்டு நீக்கிட்டீங்க. இவங்களையெல்லாம் நான் பாமக மனுஷனாவே மதிக்கல. இவங்கெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்க பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தயாரா இல்ல. இவங்களை பத்தி எல்லாம் கவலையே படல. இவங்களை எதிரியாவே நினைக்கல. இவங்க தான் நம்மளை எதிரின்னு சொல்லிட்டு தன்னுடைய வயிற்றுப்பாட்டுக்கு வழி தேடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மழை வெள்ள நிவாரணத்துக்காக என்ன பண்ணுவோம், அதுக்காக அன்புமணி போராடிட்டு இருக்காரு. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மருத்துவ முகாம் நடத்திட்டு இருக்கிறாரு. பிசிகாவில் எத்தனை பேர் டாக்டர் இருக்கான்? திமுகவில் எத்தனை பேர் டாக்டர் இருக்கான்? இவெல்லாம் போய் மருத்துவ முகாம் நடத்தினாங்களா? தமிழ்நாடு அரசு நடத்தியிருக்கா சார்? முதல்ல கூட்டணியில் இருக்குன்னு வெக்கம் இல்லாம மானம் இல்லாம ரோசம் இல்லாம பேசிட்டு இருக்க ஆளூர் சானவாஸ் இன்னைக்கு சட்டமன்றத்துல போய் அந்த கேள்வி கேட்டிருக்காமல்ல? இன்னைக்கு சட்டமன்றம் நடந்தது இல்ல? கடலூர் மாவட்டத்தில் ஒரு கட்சி தலைவர் போய் மருத்துவ முகாம் நடத்துறாரு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் திமுக அரசு ஏன் மருத்துவ முகாம் நடத்தணும் போய் கேள்வி கேட்டிருந்தா நீ ஆம்பளை, இல்லனா அலி நீ ஒண்ணுதானே? சார், நம்ம எல்லாம் மீற வேணாம். அடுத்து அதே ஒரு நேர்காணல்ல அவர் அடுத்து என்ன சொல்றேன்னா, இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நாம என்ன பேசணுங்கிறத அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க.
அவங்க கிட்ட கேட்ட கேள்வி பதில் சொல்றா, ஏன் எங்க பக்கம் வந்து நின்று இருக்கிற நீங்க? சார், ஆளூர் ஷானவாஸ் அவருடைய பொண்டாட்டியை பத்தினியா வச்சுக்கிட்டோம், எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. மற்ற பெண்கள் இழிவா பேசுறது உனக்கு உரிமை கிடையாது, தகுதி கிடையாது, அருகதை கிடையாது, யோக்கியதை கிடையாது. அப்புறம் மற்றவங்களை பேசினா நாம பேசுவோம்ல, மற்ற பெண்களை தவறா பேசினா அப்புறம் அவங்க வீட்டு பெண்கள் நாங்களும் பேசுவோம். எங்களுக்கு பேச தெரியும், பேச முடியாம இல்ல, வரம்பு மீறக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா வரம்பு மீற வைக்கிறது ஆளூர் ஷானவாஸ் போன்ற ஆட்கள் தான். புரியுது. இது வந்து விசிகாவுடைய அவங்க உட்கட்சி பிரச்சனை. அவங்க உட்கட்சி பிரச்சனையா தான் நம்ம அதை பார்க்கணும். ஏன்னா இது வந்து நீங்க சொல்ற மாதிரி பாமகவுக்கும் விசிகாவுக்குமான பிரச்சனை இல்லை இது. நான் என்ன சொல்றேன், அவங்க உட்கட்சி பிரச்சனை, அவங்க உட்கட்சி பிரச்சனை பேசியிருந்தா நாம இவங்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்க உட்கட்சி பிரச்சனை கேள்வி கேட்டா ஏன் நீ பாமக இழுக்கிற? நீ இழுக்கிறதுனாலதானே உன்னை நாங்க தெருவில் இழுத்து விட வேண்டிய இருக்குது. நீ இழுக்கிறதுனாலதானே உன்னை வந்து எதால அடிக்கிறது, அதனாலதான் உன்னை திருப்பி தாக்க வேண்டியிருக்கு. நீ உங்க நாங்க ஜனநாயகத்துக்காக போராடுறோம், ஆளூர் ஷானவாஸ் வந்து நான் மிகப்பெரிய ஜனநாயகவாதி, ஆதவ அர்ஜுனாவை வந்து கட்சி விட்டு நீக்கிறது எங்க விருப்பம்னு சொல்லிட்டு போங்க, நாங்க எதுக்கு அதில் தலையிட போறோம்? நீ எங்களை வம்புக்கு இழுக்கிற, அதனால நான் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது. சார், பொதுவான அரசியல் பார்வையில் நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து இவங்க கட்சி விட்டு நீக்கினவனே ஆதவ அர்ஜுனா வந்து திரும்ப அதுக்கு பதிலா வந்து அவர் ஒரு பதிவு போடுறாரு. 1000 கைகள் மறைத்தின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, என்னுடைய கோரிக்கைகள் வந்து இதுல இருந்து மாற போறது இல்லை, இதே தொண்டர்களுக்கான குரலாகவே நான் முடிப்பேன்னு சொல்லிட்டு அவரு திரும்ப ஒரு பதில் சொல்றாரு. இப்ப இதுல வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் தாவகாக்கு ஒரு வேளை போயிடுவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்த போது இப்போ அவர் வந்து இல்ல, நான் இன்னும் வந்து விசிகாவில் தான் பயணிக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது இவங்க கட்சியை வேணும்னே பரவர பாக்குறாங்களா சார்? சார், யார் எங்க போனா நமக்கு என்ன? நரி இடம் போனால் என்ன, வளம் போனால் என்ன, மேல உழுது புடுங்காம இருந்தா சரி. இவங்க எங்க போனா நமக்கு என்ன? ஆதவ அர்ஜுனா என்ன தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய அரசியல் தலைவரா? ஆதவ அர்ஜுனாவை கொஞ்ச நாளா தான் தெரியும். இத்தனை வருஷம் அவர் என்ன பண்ணிட்டு தான் இருக்கா தெரியுமா? லாட்டரி சீட்டு வித்துட்டு இருந்தீங்க. விஜய் பத்தியும் ஆதவ அர்ஜுனாவை பத்தியும் இணையதளத்துல தான் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. விஜய் வந்து பிளாக் டிக்கெட்டு, ஆதவ அர்ஜுனா லாட்டரி டிக்கெட்னு போட்டிருந்தாங்க. நான் அதுக்கெல்லாம் கருத்து சொல்ல வர விரும்பல. ஆதவ அர்ஜுனா எங்க இருந்தா என்ன, எங்க போனா என்ன, விசிகாவில் இருந்தா என்ன, அதை விட்டு வெளியே போனா என்ன, அவங்க தூக்கி எரிஞ்சா என்ன, ஆதவ அர்ஜுனாலாம் பேசிதான் தமிழ்நாட்டுல அரசியல் நீடிக்கும்னா தமிழ்நாடு அரசியல் எவ்வளவு மோசமா இருக்கு. திமுகவில் இருந்தாரு, விசிகாவுக்கு போனீங்க, இன்னைக்கு விசிகாவில் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இன்னும் சில நாட்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார். அப்புறம் விஜயவின் கேளத்தில் விட்டு வேற எங்கேயா போவீங்களா? நீங்க நேரத்துக்கு அவ்வளவு எளிமையா நீங்க வந்து ஆதவ அர்ஜுனாவை நீங்க கனெக்ட் பண்ண முடியாது சார். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் திமுகவை ஆட்சியிலேயே நெருங்க விடாத அளவுக்கு பலமா இருந்த அதிமுகவை வந்து வீழ்த்திட்டு திமுக வந்து ஆட்சிக்கு உள்ள வர்றதுக்கு காரணம் ஆதவ அர்ஜுனா தான். அவருடைய அந்த செயல்பாடு தான் வந்து திமுக வந்து இன்னைக்கு ஆட்சி கட்டில உட்காந்துருக்கு. ஆனா அந்த அடுத்த 10 ஆண்டுகள் கண்டிப்பா திமுக இதே நிலையில் நகரும் என்ற எதிர்பார்ப்பு இருந்த போது இவங்களுடைய மோசமான ஆட்சியின் காரணமாக ஏகப்பட்ட மக்களுடைய எழுச்சி, கொந்தளிப்பு, ஆட்சியின் மீதான விரக்தி, எல்லா துறையிலுமே குறிப்பாக சினிமா துறையிலிருந்து மற்ற அனைத்து துறையிலுமே ஏகப்பட்ட ஊழல்கள் இப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு அரசியல் நிலையில ஆதவ அர்ஜுனாவுடைய எதிர்பார்ப்பு அந்த தாழ்த்தப்பட்ட அந்த குடிமக்களுக்காக அவருடைய முயற்சி வந்து எவ்வளவு பாராட்ட வேண்டிய விஷயம் தானே சார். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழால திரு விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அண்ணன் திருமாவளவன் இந்த இடத்துல இல்லைன்னா கூட அவருடைய மனசு இங்கதான் இருக்கும், அவர் இங்க வராம போனதுக்கான காரணம் வந்து இந்த கூட்டணியுடைய அழுத்தம் தான்ன்றாரு. அவர் அரசியல் பார்வையா நீங்க வந்து இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவர் சொல்றது அந்த வகையில நியாயமான விஷயம் தானே. ஏன்னா திருமாவளவனுடைய அடிநாதம் வந்து அம்பேத்கருடைய கொள்கைக்கு தானே. அப்படி ஒரு கொள்கைவாதி அவருடைய நூல் வெளியீடு பண்ணும்போது, அதுவும் அவருடைய கட்சியை சார்ந்த ஒருத்தர் நூல் வெளியிடும் போது அவர் அங்க இல்லைன்றது கொள்ள வேண்டிய விஷயம் தானே. அதனாலதான் எல்லாரும் ஆதகப்படுறாங்க.
ஆனா இதை வந்து வேற மாதிரி திசை திருப்புறாங்களே சார். நீங்க சொன்னது 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இருந்தது. அதுக்கு பின்னால திமுக ஆட்சி வருவதற்கு தேர்தல் வியூகத்தை ஆதவ் அர்ஜுனா தான் வகுத்து கொடுத்தாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நாம அதை பார்க்கல, இன்னைக்குதான் சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்சது பிரசாந்த் கிஷோர் தான். பிரசாந்த் கிஷோர் ஏற்றுனது இவர் தான். சரி, ரைட், இருக்கலாம். பிரசாந்த் கிஷோர் உள்ள வரதுக்கு காரணம் இவர் தான் சார். இல்ல சார், பிரசாந்த் கிஷோர் எப்படி வந்தார் எப்படி போனார்லாம் நம்ம கவலைப்படல. அப்புறம் அந்த பிரசாந்த் கிஷோர் பீகார்ல வந்து சொற்ப ஓட்டு வாங்கினாரு. தேர்தல் வியூக வகுப்பாளர், இன்றைய இந்திய ஜனநாயகத்துல மிகப்பெரிய சாணக்கியன் அப்படின்னு சொன்ன பிரசாந்த் கிஷோர் அவர் போட்டியிட்ட தொகுதியில ஏன் பீகார்ல மண்ணை கவனாரு? அவருடைய தேர்தல் வியூகத்தினால மட்டும் திமுக ஜெயிச்சிருச்சுங்கிறீங்களா? கிடையாது. சரியான தேர்தல் வியூகத்தை எடப்பாடி பழனிசாமி வகுக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, கூட்டணி கட்சியை கால வாரிட்டு தான் மட்டுமே ஜெயிக்கலாம்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சார். அதெல்லாம் நடந்தது. 10 ஆண்டுகள்ல இவங்க மிகப்பெரிய அதிருப்தியா அதிமுக சம்பாதிச்சு வச்சிருந்தாங்க. தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடே எனக்கு தெரியாம நடந்துச்சுன்னாரு எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் அவங்களுக்கு எதிராக இருந்தது. அதை திமுகவுக்கு சாதகமா பயன்படுத்திட்டாங்க. சார், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா வந்து எங்களுக்கு 10.5% ஏதோ கொடுத்தா போதும், நீங்க கொடுக்குற எம்எல்ஏ சீட்டை பத்தி கவலை இல்லைன்னாரு. அதனால கிட்டத்தட்ட 31 சீட்டெல்லாம் கூட்டணியில் நின்று போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு குறைந்தபட்சமா 23 சீட்டை ஒதுக்குனாங்க. அந்த 23 சீட்டை பாமகவுக்கு ஒதுக்கின காரணத்தினாலேயே வன்னியர் சமூகம் பாமகவுக்கு ஓட்டு போடும். 30 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிகளுக்கு மேல பாமக வாங்கியிருந்ததுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி குறைந்தது 15 சட்டமன்ற தொகுதியில ஜெயிச்சிருப்பாங்க. இவங்க ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளவு சீட்டை கம்மியா விட்டாங்க? இவ்வளவு கம்மியான சீட்டை ஏன் எடப்பாடி பழனிசாமி வாங்கினாங்க? மிகப்பெரிய ஆளுமைன்னு சொன்ன ஜெயலலிதாவை எதிர்த்து அவரோடு சண்டையிட்டு அதிகமான சீட்டு வாங்கின பாமக, கலைஞர் கருணாநிதியை நடுங்க வச்சு அதிகமான சீட்டு வாங்கின பாமக, தடுமாறிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி 23 சீட்டை வாங்கலாமா அப்படின்ற சிந்தனையெல்லாம் வந்து பாமகவுக்கு உழுவுற ஓட்ட கூட உழுவாம போச்சு. எடப்பாடி பழனிசாமி கிட்டும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு 35 சீட்டை கொடுத்திருந்தா திமுக அதிமுக இழுபறியில் தான் இருந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமி எடுத்த தவறான நடவடிக்கை, அதிமுக ஆட்சியின் மீது அன்றைக்கு மக்களுக்கு இருந்த வெறுப்பு, இதெல்லாம் சேர்ந்தா 2021 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்ததை தவிர திமுக மேல ஒன்றும் மிகப்பெரிய நம்பிக்கை வந்து பிரசாந்த் கிஷோர் வகுத்து கொடுத்த தேர்தல் வியூகத்தை வச்சுக்கிட்டு மட்டும் திமுக ஆட்சிக்கு வந்துடல. ஆதவ அர்ஜுனா வகுத்த தேர்தல் வியூகத்தை வச்சு மட்டும் திமுக ஆட்சி வந்துடல. அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்தாரு ஆதவ அர்ஜுனா துணை பொதுச் செயலாளரா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது 40 தொகுதியிலும் விசிக தனியா நின்று தேர்தல் வியூகத்தை வகுத்து 40 தொகுதியும் ஜெயிச்சிருக்கலாம் இல்ல? ஏன் செய்யல? அவங்களுக்கு தெரியும் அவங்களாம் சும்மா வந்து குண்டு செட்ல குதிரை ஓட்டுறாங்கன்றது ஆதவ அர்ஜுனாவுக்கே தெரியும். ஆதவ அர்ஜுனா நாம வகுக்கிற தேர்தல் வியூகம் எப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், திருமாவளவனுக்கு தெரியும், திமுகவுக்கு தெரியும். அப்படிப்பட்ட தேர்தல் வியூக வகுப்பாளரா இருந்தா அவர் இருந்து தேர்தல் வியூகத்தை வகுத்துனா அந்த கட்சி ஜெயிக்க முடியும்னா திமுக அவரை வெளியே அனுப்ப போறாங்க. அவரே திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளராக வச்சுட்டு அவரே வந்து அமைச்சராக்கி இருப்பாங்கல்ல சார். வசூல் பண்றதுக்காக வசூல் பண்றதுக்காகவே அதிமுகவுல யாரெல்லாம் அதிகமா வசூல் பண்ணாங்களோ அந்த மந்திரிகள்லாம் கொண்டு வந்து மந்திரியாக்கின திமுக. ஆதவ அர்ஜுனா வந்து தேர்தல் வியூகத்தை வகுத்து கொடுத்தா நம்ம ஜெயிச்சிருவோம்னு நம்பிக்கை இருந்தா திமுக ஏன் சார் ஆதவ அர்ஜுனா வெளியே விடுறாங்க? அப்படிலாம் ஒன்றும் பெரிய திறமைசாலிலாம் கிடையாது ஆதவ அர்ஜுனா. தேர்தல் வியூகத்தை வகுத்து கொடுப்பதால் மட்டும் ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா இன்னைக்கு பீகார்ல நடந்து முடிஞ்ச தேர்தல்ல பிரசாந்த் கிஷோர் பீகார்ல ஆட்சி முடிச்சிருக்கணும். ஏன் உள்ளதும் போச்சா நொல்லகண்ணான்னு உட்காந்துக்கிறாரு? இனிமே பிரசாந்த் கிஷோர் யாரும் தேர்தல் வியூகம் வகுக்கிறதுக்கு கூப்பிட மாட்டாங்க. உன்னாலேயே ஓட்டு வாங்க முடியல, நீ தேர்தல் வியூகத்தை வகுத்து கொடுத்தாடா நாங்க ஓட்டு வாங்க போறோம் தான் கேட்பாங்க. ஆனா இதெல்லாம் இவங்களை சுத்தி இவர்களே அமைத்துக் கொண்டு இருக்கின்ற போலியான கட்டமைப்புகள். திமுகவிலிருந்து அவர் ஏற்றப்பட்ட காரணத்தினால்தான் இன்னைக்கு வந்து துணை முதல்வரை ஆதவ அர்ஜுனா வந்து காரணம் பண்றாரு நீங்க நினைக்கிறீங்களா சார்? என்ன சார்? சார், துணை முதல்வரை வந்து இவரு கார்னர் பண்ணி என்ன பண்ண போறாரு?
திமுகவில் இல்ல இருக்கிற துணை அப்படிதான் அவரு முதல்வரா வந்து இல்ல இல்ல உதயநிதி திமுக அப்படிதான் துணை நினைக்கிறாரு. சார் திமுகவில் துணை முதல்வரா உதயநிதி ஸ்டாலினை ஏத்துக்கிட்டான். அடுத்து ம், முதலமைச்சரா ஏத்துக்கிறதுக்கு திமுக தலைவரா ஏத்துக்கிறது தயாரா இருக்கான். அதுக்காக தான் ம், இப்பவே முதலமைச்சரா இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் சட்டமன்றத்தில் ஒரு குண்டை போட்டார். டங்ஸ்டன் சுரங்கம் ம், அமைக்கும் அந்த திட்டத்தை மத்திய அரசு கைவிடவில்லை என்றால் நான் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வேன். எதுக்கு சொன்னாரு? ம். அவர் இவர் சும்மா ராஜினாமா பண்ணிட்டு முதலமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு இவர் சும்மா ம், முதலமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு உதயநிதி ஸ்டாலின் கொண்டு போய் உட்கார வச்சா எல்லாரும் பேசுவாங்க. ம், ஒரு நாடகம் ஆடிடலாம்ல. டங்ஸ்டன் சுரங்கத்தை ஒருவேளை மத்திய அரசு அமைக்கல, அந்த திட்டத்தை கைவிடுது அப்படின்னா எங்களுக்கு கிடைத்த வெற்றின்றுவாங்க. அதையும் மீறி ம், மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைக்குதுன்னா இவர் வந்து ராஜினாமா பண்ணிடுவாரு. உடனே திமுக இருக்க ம், மந்திரிகள், தலைமைச் செயலாளர் எல்லாம் மாவட்ட செயலாளர் ஒண்ணு கூடி, ஐயா நீங்க எல்லாம் ராஜினாமா பண்ணது சரியில்லை. நீங்க ம், ராஜினாமா பண்ணிட்டீங்க, சரி பரவாயில்ல, நீங்க ஓய்வெடுங்க. நாங்க வந்து ம். முதலமைச்சரா வந்து உதயநிதி ஸ்டாலினை உருவாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி சரி. ஸ்டாலினை முதலமைச்சராக்க போறாங்க. ராம ஆண்டான்னா ராவண ஆண்டான்னா, ஸ்டாலின் இருந்தான்னா உதயநிதி ஸ்டாலின் தான் என்ன? ஸ்டாலின் வாழ்க்கை கோஷம் போடுறோம், உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கைன்னு கோஷம் போட போறோம். இவர் ஆதவ ம். அர்ஜுனா பேசுறதுனால அது மாற்றம் வந்துட போகுதா? இவங்க வந்து ஊடக வெளிச்சத்துக்கு வரலாம். இவங்க வந்து தன்னை ஒரு பெரிய சிந்தனையாளர் மாதிரியும், தன்னை முற்போக்கு சித்தாந்தம் உள்ள மாதிரியும், ஏதோ பெரிய ஜனநாயகவாதி மாதிரி இவங்க காட்டிக்கலாம். அது தவிர ம். வேற என்ன இவங்க சாதிக்க போறாங்க? வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல இப்போ பொதுவான மக்களுடைய பார்வை என்னன்னா, விசிகாவுடைய உடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனா திருமாவளவன் தந்திரமா வந்து ஆதவர்ஜுனா வெளியேற்றன் மூலியம் அதை காப்பாத்திட்டாரு அப்படின்றாங்க. அதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இல்ல உண்மைதான். திருமாவளவன் வந்து மிகப்பெரிய தந்திரமா காப்பாத்திட்டார். எப்படின்னா, ம். இம்சை அரசன் 23ஆம் புலிகேசியில கச்சிதமாக செயல்பட வேண்டும். அப்படி சரி. கதவை திறந்த உடனே காலில் விழுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஆமா. இவர்கிட்ட வடிவேலுக்கு கடன் கொடுத்துட்டு கேட்கறவன்ட்ட கடனும் கொடுக்கும்போது பேசுவான் பாருங்க. நீ போய் என் தெய்வமே, உன் பணம் வந்து சேரும் தெய்வமே அப்படிமான. ஆமா. அந்த மாதிரி அஹ், உடனே அஹ், இவர் வந்து ஆதவ அர்ஜுனாவை கட்சி விட்டு நீக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை உடைப்பதற்கு திட்டமிட்டார்கள். ஆகவே ஆதவ அர்ஜுனாவை கட்சியை விட்டு நீக்கி விட்டோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை உடைக்கிறதுக்கு யாரு? நாங்களா திட்டமிட்டோம். திட்டமிடாம அவங்களே உடைச்சிட்டு இருக்காங்க. ம். யார் சார் இவங்க கட்சி உடைக்கிறதுக்கு திட்டமிட்டாங்க? திமுக தான் திட்டமிட்டு இருக்கோம். இல்ல ஒருவேளை அண்ணா திமுக திட்டமிட்டுச்சா? இல்ல ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை உடைக்கணும் சீமான் முயற்சி பண்ணாரோ? இல்ல நடிகர் விஜய் தான் கட்சி ஆரம்பிச்ச வேகத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடைக்கலாம் முடிவு பண்ணிட்டாரோ? யார் சார் அந்த கட்சி உடைக்கணும் முடிவு பண்ண? இவங்களா சொல்லிக்கிறதா? அப்படியாவது இவங்க பெரிய வலிமையான கட்சின்னு காட்டிக்கலான்னு கதை விட்டுட்டு இருக்காங்க. அப்படியே இருந்தாலும் இந்த கட்சி உடைக்கணும்னு யார் முயற்சி பண்ணியிருப்பாங்கன்னா திமுக தான் முயற்சி பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அப்படித்தானே சார் இருக்கு. அவங்களுக்கு வந்து அதான் ஆதவ அர்ஜுனாவை கட்சி அவங்களுக்கு 4 எம்எல்ஏ இருக்காங்க, 2 எம்பி இருக்காங்க. இல்ல இல்ல அதான் சார், ஆதவ அர்ஜுனாவை கட்சி விட்டு நீக்கிட்டு நேரா ஸ்டாலின் போய், ஐயா கடவுளே நீ சொன்ன மாதிரி ஆதவ அர்ஜுனாவை கட்சி விட்டு நீக்கிட்டேன், தயவு செஞ்சு என் கட்சியை உடைச்சிடாதே தெய்வமே, இந்த கட்சியை நம்பிதான் என் பொழப்பு ஓடிட்டு இருக்கு தெய்வமே, இந்த கட்சியை நம்பிதான் என் கட்சிக்காரெல்லாம் அங்கங்க சண்டை போட்டுட்டு இருக்கான் தெய்வமே, ஜாதியை ஒழிக்கிறோம் வெங்காயத்தை ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்க ஏதோ பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், அந்த பொழைப்புக்கு வேட்டு வச்சிடாத தெய்வமே, ஆதவ அர்ஜுனாவை நீக்கிட்டேன் தெய்வமேன்னு போய் அறிவாலயத்துல கும்பிட்டு இருப்பாரு. வேற என்ன போய் சாதிச்சிட்டாங்க? மானூர் சட்டமன்ற தொகுதியில விசிகாவுடைய ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகி அவ்வளவு ஆபாசமா பேசுறான். அதை கண்டிக்கிறதுக்கு துப்பு இருக்கா திருமாவளவனுக்கு? இன்னைக்கு கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஒரு உயர்நிலை பள்ளியில வேலை செய்யற ஒரு ஆசிரியர் ஒரு வன்னியர் சமூகத்தையே தாறுமாறா பேசுறான், மோசமா பேசிட்டு இருக்கான். அவங்களை கண்டிச்சு அவங்களுக்கு எதிரான நடவடிக்கை திருமாவளவனுக்கு துப்பு இருக்கா சார்? இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க தெரியுமா? திமுகவும் திருமாவளவனும் வன்னியர் தலித் மோதல் வட தமிழ்நாட்டில் உருவாகணும். அப்படி உருவாச்சுன்னா இவங்க குளிர் காயணும். இருவரும் சமூகங்களை மோத விட்டு நடுவில் உட்காந்து வலிகிற ரத்தத்தை குடிக்கின்ற குள்ள நரிகளா இவங்க தான் இருக்கிறாங்க. நீங்க அதை பெரிய சாதனையா? இல்ல அதுக்கு இப்ப நீங்க சொன்னதுனால நான் கேக்குறேன். இல்ல சார் நான் இல்ல சார் இந்த கேள்வி நீங்க கேட்டதால நான் சொல்றேன். அதாவது ஆதவ அர்ஜுனா கட்சி விட்டு நிக்கிறது பெரிய சாதனையா? இந்த மாதிரி ஒழுக்கக்கேடான கலிசடைகள்லாம் கட்சி விட்டு நீக்க பார்க்கலாம். அன்னைக்கு நீங்க செய்யறது சாதனைன்னு ஒத்துக்கலாம்.
ஒரு சமூகத்தையோ இன்னொரு கட்சியில் இருப்பவங்களையோ போன் பண்ணி இப்படி ஆபாசமா பேசக்கூடாது, அப்படி பேசினா யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம், இவன்லாம் கட்சி விட்டு முழுசா டிஸ்மிஸ் பண்ணிட்டோம், போங்கடா நீ துரத்துனீங்கன்னா திருமாவளவன் ஒரு முதுகெலும்புள்ள தலைவர். சார் நம்ம யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை சார். அவர் ஒரு ஒரு தேசிய தலைவரா வளர்ந்துட்டு இருக்காரு. இல்ல இப்ப நீங்க சொன்ன பதில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். அவர் தேசிய தலைவர்லாம் கிடையாது, அவங்களா தேசிய தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வடிவேல் சொல்ற மாதிரி நானு ரவுடி தான் சார். எல்லா கட்சிக்கும் அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும், அவங்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்க தலைவர் தான் சார் அவங்க சொல்லிக்கிறாங்க, அதைதான் நம்ம சொல்றோம். இல்ல அதாவது திருமாவளவன் தேசிய தலைவராகணும் முயற்சி பண்றான்னு சொல்லுங்க, ரைட்டு. முயற்சி பண்றது தப்பு இல்ல. நாங்க தேசிய தலைவராக முயற்சி பண்றோம், நாங்க பிரதமராக கூட முயற்சி பண்ணுங்க, யாரும் உங்களை வேணாம்னா. ஆனா முயற்சி பண்றதுக்கு முன்னே நாங்க தேசிய தலைவர் ஆயிட்டோன்னு சொல்றீங்களா? அத்தைக்கு மீச முளைச்சாதானே சார் சித்தப்பா? சும்மா இப்படி ஒரு பில்டப் கொடுத்துட்டு ஏன் போய் ஸ்டாலின் காலில் கொடுத்துட்டு இருக்கிறீங்க? திமுகவுடைய பேச்சை கேட்டு உங்க கட்சியுடைய துணை பொதுச்சாளரை கட்சி விட்டு நிக்கிறீங்க. அவங்களுடைய கொள்கை சார், அதுல நமக்கு மாற்று கருத்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் வந்து மக்கள் கிட்ட போய் சேரும் போது திமுகவுடைய பலம் கூடுமா அல்லது குறையுமா சார்? ஏன்னா அவங்கதான் இதுல பிரதான பிளேயரா இருந்திருக்காங்க சார். திமுகவுக்கு பலம் கூடுதா குறைதாங்கிறது பிரச்சனையே கிடையாது. ஏற்கனவே திமுகவுடைய பலம் குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல் பதவி காலம் முடிய போகுது. உள்ளாட்சி தேர்தல் பதவி காலம் முடிஞ்சவொன்னு உள்ளாட்சி தேர்தல் நடத்துறேன்னு திமுக சொல்லுங்க. வெற்றி பெறுவோம்னு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால அதை போய் நடத்துற மாதிரி தெரியல. அவங்களுக்கு ஏற்கனவே செல்வாக்கு குறைஞ்சு போச்சு. விசிகாவில இருந்து ஒருத்தர் நீக்கிறதுனால என்ன போய் திமுக செல்வாக்கு கூடிய போகுது, அதனால என்ன செல்வாக்கு குறைஞ்சிட போகுது? விசிகாவுக்கு வேணா பலகீனம் வரும், அதை வச்சுனா போற போகல வேணா ஒரு 10 பேரை கூட்டு போலாம், அது வேணா நடக்கும். அதனால திமுகவுக்கு வந்து வலிமை கூடிச்சா குறைஞ்சதாங்கிறதுலாம் பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு வலிமை கூடனா என்ன குறைஞ்சா என்ன, ஏற்கனவே அவங்க சட்டமன்றத்திலே இன்னைக்கு நாடி போய் தான் கிடக்குறாங்க. இன்னைக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கு சவால் விட்டு வாங்கி கட்டிட்டு உக்காந்துருக்காரு ஸ்டாலின். அதானியோடு நாங்க எந்த ஒப்பந்தமும் நேரடியா போடல. ஆனா பாமக வந்து அதானி மீது பாராளுமன்றத்தில் விசாரணை கமிட்டி அமைக்கப்பட்டால் அந்த கமிட்டிக்கு ஆதரவா பாமக நிக்குமான்னு ஸ்டாலின் கேட்டார். அடுத்த நிமிஷம் திருப்பி அடிச்சிட்டாரு. கன்னத்தில் அறிஞ்ச மாதிரி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பதில் சொல்லிட்டார். அதானி மீது பாராளுமன்ற விசாரணை குழு அமைத்து விசாரித்தால் அந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம், எங்களுக்கு அதில் மாற்று கருத்தை சொல்லிட்டாரு. ஆனால் அதானியோடு ஒப்பந்தம் போட்டார்களா இல்லையா என்பதை பற்றி விசாரிப்பதற்கு சிபிஐ விசாரணை வைத்தால் அதற்கு ஒப்புக்கொள்ள திமுக தயாரான்னு கேட்டார். இது வரைக்கும் திமுக ஒருத்தன் வாயை திறக்கல. ஆக இவங்க பலகீனமா இருக்காங்க, இவங்க மோசமான நிலைமையில் இல்ல சார். அல்ல சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியமைக்கு மிக்க நன்றி. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.